அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இனி வீடியோலயே வீட்டு சுவை. நான் இன்னைக்கு உரதால் ஹல்வா பண்ண போறோம். அதுக்கான இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இப்போ முதல்ல உளுந்த இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கணும். இப்போ நான் இந்த மெஷரிங் கப்ல ஒரு கப் எடுக்கிறேன். இது கிட்டத்தட்ட 16 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். நான் இன்னைக்கு ஒரு கப் எடுத்து தனியா ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நட்ஸ் வேணும் இல்லையா ஸ்வீட்க்கு, அதனால ஒரு 10 பாதாம் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நான் இது கேட்ஜெட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி எடுத்து அதே மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதுல துருவி வச்சிருக்கிற நட்ஸ் எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம். நம்ம நெய் விட்டு அதே பாத்திரத்துல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த அந்த உளுந்து மாவை எடுத்து நல்லா போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த கலரே மாறணும். ஒயிட் கலரா இருந்தது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா கைவிடாம நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்க இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம ஷாதுர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம எடுத்தப்போ என்ன கலர் இருந்துச்சு, இப்ப நல்லா வறுத்து இந்த கலரா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. லம்ஸ் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளவு கட்டியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1.25 கப் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட குறைய எப்படி வேணுமோ டேஸ்ட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்த உடனே இந்த மாதிரி உருகி வரும். இந்த ஸ்டேஜ்ல 3 ஏலக்காய் சேர்க்கலாம். ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் உப்பு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தே ஆகணும். அப்பதான் உங்க டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலர் ஆல்ரெடி மாறிடுச்சு. பாருங்க, நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து அந்த பேன்ல ஒட்டாத மாதிரி பாருங்க. நான் கலந்து விடுறேன். உங்களுக்கே தெரியும், அந்த கரண்டி கூடவே வரும். ஒட்டாம நல்லா வந்துருச்சு. இதுதான் பதம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்து நல்லா கலந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது பண்ணும்போது கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இது பண்ணணும்னா. ஹல்வா எல்லாமே ஹார்ட் ஒர்க் தாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. பீரியட்ஸ் டைம்ல இருக்கட்டும், பிரெக்னன்சி டைம்ல இருக்கட்டும், டெலிவரி டைம்ல இருக்கட்டும், இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த எலும்பு வலுவாக்குறதுக்காக ஜென்ஸ் கூட சாப்பிடலாம். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது தான். இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நீங்க இந்த ஹல்வா ஐட்டம்லாம் செய்யும் போது பக்கத்துல ஒரு கூட ஆள் வச்சுக்கோங்க. ஏன்னா கலந்து விடுறதுக்கு கை ரொம்ப வலிக்கும். நான் இன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.